10,000 ஹஜ் பயணிகள் தங்குமிடத்தினை உறுதி செய்யும் வகையில் போர்ட்டலை அந்த நாட்டு அரசு அறிமுகம் செய்திருக்கிறது. இந்திய அரசின் தலையீட்டால் சாத்தியம் என மத்திய சிறுபான்மை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ஹஜ் தங்கள் செயல்முறையை தாமதமின்றி முடிவெடுக்க வேண்டும் எனவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10,000 ஹஜ் பயணிகள் தங்குமிடத்தினை உறுதி செய்யும் வகையில் போர்ட்டலை மீண்டும் சவுதி அரேபிய அரசு திறந்திருக்கிறது. இந்திய அரசின் தலையீட்டால் சாத்தியம் எனவும் மத்திய அமைச்சரவை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ஹஜ் தங்கள் செயல்முறையை தாமதமின்றி முடிக்க வேண்டும் எனவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. CNGOவின் போர்ட்டலை மீண்டும் திறக்க சவுதி அரேபிய அரசு அனுமதியை வழங்கியிருக்கிறது. 10,000 ஹஜ் பயணிகள் தங்குவதற்காக இந்த இடமானதும் இந்த போர்ட்டலையும் சவுதி அரேபிய அரசு திறந்துள்ளது. சவுதி அரேபியாவின் ஹஜ் தங்கள் செயல்முறையை தாமதமின்றி முடிக்க வேண்டும் எனவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். காவியா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. 10,000 ஹஜ் பயணிகள் தங்குமிடத்தினை உறுதி செய்யும் வகையில் CHGOவின் NUSUK என்ற போர்ட்டலை மீண்டும் திறக்க சவுதி அரேபிய அரசு தற்போது அனுமதி அளித்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து தனியார் நிறுவனங்கள் மூலமாக ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கான ஒதுக்கீடு திடீரென குறைக்கப்பட்டிருப்பது பல்லாயிரக்கணக்கானோரை பரிதவிப்பில் ஆழ்த்தியிருந்தது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உடனடியாக சவுதி அரசுடன் பேசி இதற்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னதாக தெரிவித்திருந்தார். ஜூன் மாதம் நடைபெறும் ஹஜ் புனித பயணத்தில் இந்தியா சார்பில் 1.75 லட்சம் பேர் பங்கேற்க சவுதி அரசு அனுமதி அளித்திருந்தது. அனுமதிக்கப்பட்டிருந்த 1.75 லட்சம் பேரில் 52,000 பேர் ஹஜ் பயண ஏற்பாட்டாளர்கள் கூட்டமைப்பின் மூலம் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஹஜ் பயண ஏற்பாட்டாளர்கள் மூலம் செல்லும் பயணிகளுக்காக மெக்கா அருகே உள்ள மினாவில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. மினாவில் 5 மண்டலங்களில் இந்திய பயணிகளுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் கட்டணம் தாமதமாவதை காரணம் காட்டி 5 மண்டலங்களில் 2 மண்டல ஒதுக்கீடுகளை சவுதி அரசு ரத்து செய்தது. எஞ்சிய 3 மண்டலங்களுக்கு கட்டணம் செலுத்தும் வசதியை சவுதி அரேபிய அரசு நிறுத்தியிருந்தது. தொடர்ந்து இந்த நடவடிக்கை இந்தியாவில் இருந்து 52,000 பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்வது குறித்து கேள்விக்குறியாகி உள்ளதாக பல்வேறு கண்டனங்கள் எழுந்த வண்ணம் இருந்தன. தனியார் வழியாக ஹஜ் பயணத்துக்கு ஆகும் செலவு கிட்டத்தட்ட 5 முதல் 8 லட்சம் வரை ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்திய ஹஜ் பயணிகளுக்கான தங்குமிடம் உறுதி செய்யப்படாததால் அவர்களின் பயணத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னதாக தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருந்தார். இந்தியர்களின் ஹஜ் பயணத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் எனவும் சவுதி அரேபிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்திய அரசின் தலையீட்டுக்கு நன்றி மினாவில் தற்போதைய இருப்பு நிலையின் அடிப்படையில் 10,000 ஹஜ் பயணிகளை தங்க வைக்க ஒருங்கிணைந்த ஹஜ் குழு ஆபரேட்டர்களுக்கான ஹஜ் போர்ட்டலை மீண்டும் திறக்க சவுதி அரேபிய அரசு ஒப்புக்கொண்டுள்ளதாக சிறுபான்மை நலத்துறை அமைச்சகமானது தற்போது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் ஹஜ் நிறுவனங்கள் தங்கள் செயல்முறையை தாமதமின்றி முடிக்க அவசர உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் மேலும் தொடர்ந்து ஹஜ் பயணிகளை தங்க வைக்க சவுதி அதிகாரிகளிடமிருந்து எந்த ஒரு கூடுதல் நடவடிக்கைக்கும் இந்தியா தொடர்ந்து நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த எக்ஸ் தள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம்.